வெல்கம் டு சுகாந்தி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2-3 நாளாக ஒர்க் இருந்துச்சுங்க, அதனால் நான் வீடியோ போட முடியல. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொடிக்காப்பள்ளின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சீனிக்காயின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். பாருங்கள், நான் சின்ன 25 லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். தரையில் வச்சுருக்க காய் கூட இப்படி காய் பிடிக்காதுங்க. பாருங்கள், கொத்து கொத்தாக வெறும் பூவும் பிஞ்சுமா இருக்குது. பாருங்களேன், சும்மா அளவான 6 அடியில் தானுங்க இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரு தாவு கூட புல்லாக தாவே இல்லைங்க, பூராமே அதே மாதிரியே இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல சிகப்பு கலரில் இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்ப்ஸு. பாருங்களே, கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்குது. உங்களுக்கு காய் வந்த பிறகாடி நல்ல பழம் பழுத்த பிறகாடி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த சீனிக்காய் பிடிக்கும், இந்த கொடுக்காப்பள்ளி நினச்சாவே நம்மளுக்கு பள்ளிக்கூடத்தை நினப்பு தானுங்க வரும். அந்த வாசலில் பாட்டிலாம் விற்பாங்க, நம்ம வாங்கி சாப்பிட்டதை மறக்கவே முடியாது. இந்த சீனிக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலே நம்மளுக்கு தேவையான காய்கறி பழங்களை நம்மளே வச்சு நம்மளே பயனடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒன்று சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இன்றைக்கி கொடிக்காயில் இன்றைக்கி நல்ல வெள்ளைப்பாவை பாருங்கள், நல்ல நீளமாக 1/2 அடிக்கில் இருக்குதுங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. ஒரு பாவக்காயும் ஒரு பீக்கங்காயும் தாங்க பிடிங்கிட்டு வந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.